நம்ம வாழ்கிற இந்த ஒரு பூமி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே உருவானது. இது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நம்மள பரப்பேருக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. இது சொல்லப்போனால் நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும் இந்த பூமியை சுற்றி வந்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு நம்மளால் முழுமையாகவே தெரிஞ்சுக்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம பூமி ரொம்பவே பெருசு. அப்படி இருக்க இந்த பூமியில் மனிதர்களையே நடுங்க வைக்கிற மாதிரி சில பறவைகளோட சவுண்டெல்லாம் இருக்குது. அது என்னென்ன பறவை அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம முதல்ல பார்க்குற இந்த பறவையோட பேர் லூன் பேர்ட். இந்த பறவையை நம்ம தமிழில் நீர்க்காகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை அதிகமாக காணப்படுற பிளேசஸ்ன்னு பார்த்தா முதல் இடத்துல கனடாவும், அதுக்கு அடுத்த இடத்துல யூஎஸ்ஏவில் இருக்க அலாஸ்கா நார்த்தன் அப்படிங்கிற பிளேசஸும், கிரீன்லாண்ட்லயும் அதிகமாக காணப்படுது. இதை தமிழில் அழுகும் பறவை என்னும், இங்கிலீஷில் கோஸ்ட் சிங்கர் ஆஃப் தி லேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பறவையோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, இந்த பறவையோட சவுண்டை நீங்கள் அதிக பக்கம் கேட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நிறைய ஹாரர் மூவிஸ்லாம் இந்த சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கு முழுமையாக கருப்பு நிறத்தில் இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே வெள்ளை புள்ளி வச்ச மாதிரியே இருக்கும். இதோட கண்ணு பார்க்குறதுக்கு அடர்த்தியான சிவப்பு நிறத்துலையும், இது அதிகமாக 3 இல்லை 4 நிமிஷத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே போய் அதோட இறையை பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பறவையோட பேர் ஷுபல். இது பார்க்குறதுக்கு ஏறத்தாழ புதுசாக பிறந்த ஒரு குட்டி டைனோசர் மாதிரியே இருக்குமாமா. இது குறைஞ்சது 6 to 8 அடி மட்டுமே இது வளரும்னு சொல்கிறாங்க. இதோட சவுண்டை கேட்கறதுக்கு ஏதோ ஒரு ரீஃபில் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரியே சவுண்ட் இருக்கும். இதை ஏசியன் பேர்டுன்னு சொல்கிறாங்க. இது இன்னைக்கு வரைக்குமே உயிரோடு இருக்குது. இது கிழக்கு ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தது. இது ஏறத்தாழ சவுத்து சுடன், உகாண்டா இந்த மாதிரி இடத்துல எல்லாமே காணப்படுன்னு சொல்கிறாங்க. இதோட தோற்றம் பார்க்கறதுக்கு ஒரு டைனோசர் மாதிரியும், இதோட அழகு வந்துட்டு ஒரு பெரிய ஷூ எப்படி இருக்குமோ அது மாதிரியே இதோட அழகும் இருக்குது. இது வந்து சதுப்பு நிலத்தின் ராஜான்னே சொல்லுவாங்களாமா. இது இறைய வேட்டையாடுற திறமையே கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரே இடத்துலையே அப்படியே நின்ன மாதிரியே ஸ்டாச்சு மாதிரியே இருக்கும். இப்படி இருந்துக்கிட்டே அதோட இறைய ஈஸியாக வேட்டையாடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பறவையோட பேர் கிவி. இந்த பறவை நியூசிலாந்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்காமா. இதனால பறக்கவும் முடியாது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு உருளைக்கிழங்கு முன்னாடி ஊசி குத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இதோட உருவமும் இருக்கும். இந்த பறவையோட சவுண்டு நைட் நேரத்தில் கேட்கறதுக்குமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். இதை நியூசிலாந்து நைட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உடம்புல இருக்கிற 30% மசில் இதோட லெக்கில் தான் இருக்காமா. இது அதனாலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வேகமாகவும் ஓடுமாமா. இந்த கிவி அப்படிங்கிற இந்த பறவையோட முட்டை மட்டுமே இதோட உடம்பு வெயிட்டில் மொத்தம் 20% பங்கு எடுத்துக்குமாமா. அந்தளவுக்கு அதோட முட்டையோட வெயிட்டு இருக்குமாமா. அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் லயர் பேர்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்த பறவைகள்லையும் இதுக்கு மேலே பார்க்க போகிற பறவைகள்லையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகிற பறவைன்னா அது இதை மட்டும்தான் சொல்லணும். இந்த பறவையை மாஸ்டர் மிமிக்ரி பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இதுக்கான அர்த்தமே இதோட சவுண்டை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கே புரியும். காட்டுக்குள்ள ஒரு பக்கம் தனியாக நடந்து போயிருக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக குழந்தையா இருக்காது. அது வந்து இந்த ஒரு பறவையாக தான் இருக்கும். இதோட சவுண்டை மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் கேமரா சவுண்டு, மரத்தை கட் பண்ணுற பிளேடோட சவுண்டு, கார் ரிவல்ஸ் வந்தால் கேட்குற சவுண்டு. இதெல்லாம் கேட்ட வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இதெல்லாமே இந்த பறவை தான் பண்ணுறாங்க. இதை காப்பி கிங்குன்னு சொல்கிறாங்க. இதோட டெய்லர் ரிலீஸ் பண்ணால், அதாவது இதோட வாழை ரிலீஸ் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு மயில் மாதிரியும் இருக்குமாமா. இது வந்து ஆண் பறவைக்கு மட்டும்தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது அதை சுற்றி நடக்கிற எந்த ஒரு சவுண்டு கேட்டாலும் அப்படியே 100% அதை காப்பி பண்ணி அதை அப்படியே அதே மாதிரியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுமாமா. இதோட டெய்லும் குறைஞ்சது 55 சென்டிமீட்டர்லேருந்து 1 மீட்டர் மட்டுமே இதோட டெய்லும் வளரும். இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அடர்ந்த காடுகளில் தான் அதிகமாக காணப்படுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் ஒயிட் பேர்ட். இது ஏறத்தாழ தென் அமெரிக்கா, பிரேசில், அமேசான் காட்டில் இருக்கிற உயரமான மரத்தில் எல்லாமே இது அதிகமாக காணப்படுன்னு சொல்கிறாங்க. இந்த பறவை தான் உலகத்திலேயே லவுடஸ்ட் பியர்ட் ஆன் எர்த் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் இதோட சவுண்டு ஒரு ஜெட்டு போனால் எந்த சவுண்டு கேட்குமோ அதளவுக்கு இதோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ராலியோட ஆரன் சவுண்டை விட இதோட சவுண்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு வெள்ளை நேரத்துலையும், இதே ஆண் பறவையாக இருந்தால் மூக்குக்கிட்ட ஒரு டெய்ல் வர மாதிரியே இருக்கும். இதே பெண் பறவையாக இருந்துச்சுன்னா பச்சை இல்லை மஞ்சள் கடலில் அதோட டெய்ல் மூக்குக்கிட்ட இருக்கும். இதோட சவுண்டை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோயில் மணியோட சவுண்டும் அலாரத்தோட சவுண்டும் 3 மடங்கு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது அளவுக்கு இதோட சவுண்டு இருக்கும். இதோட நீளம் மட்டுமே 22 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் தான் இருக்குமாமா. இதோட எடையும் 180 கிராமிலிருந்து 230 கிராம் மட்டும்தான் இதோட எடை இருக்குமாமா. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் குக்கூம்பர். ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த பறவையோட வகையிலேயே 4 வகை இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறது முதல் இடத்துல இருக்கிறது. இந்த ஒரு பறவையோட சவுண்டையும் நீங்கள் நிறைய ஹாரர் மூவிஸ்லையும் இல்லை வெப் சீரிஸ்லையும் கேட்டிருக்கலாம். இது அதிகமாக ஆஸ்திரேலியா அப்புறம் நியூ கினி அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அதிகமாக காணப்படுது. இதுக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூக்கலிப்டஸ் மரம், அப்புறம் நகரப்புறங்களில் இருக்கிற வீடெல்லாம் தான் இதுக்கு பிடிச்ச இடமா காணப்படுது. இதோட சவுண்டு ஒரு மனுஷன் சிரித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியே இதோட சவுண்டு இருக்கும். இதோட நீளம் மட்டுமே 40 சென்டிமீட்டர்லேருந்து 45 சென்டிமீட்டர் இருக்குமாமா. இதோட எடை வந்து 300 கிராமிலிருந்து 500 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பறவையோட சவுண்டை தான் ஆஸ்திரேலிய மக்கள் எல்லாருமே காலையில் அடிக்கிற அலாரம் அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இதோட சவுண்டுனால தான் பல ஜென்மங்களாக காடு வந்து உயிரோடுகிற உணர்ச்சியவே தருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் ஹார்ன் ஸ்க்ரீமர். இதை தமிழில் கொம்புள்ள கத்துவான் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவையோட சவுண்டு ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் ஆகலைன்னாலும் இதோட சவுண்டு ரொம்ப அழுத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த பறவையை ஈஸியாக காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பறவை தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற பிரேசில், கொலம்பியா, பெரு அப்படிங்கிற இந்த இடத்துல எல்லாமே அதிகமாக காணப்படுது. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சில மக்கள் இதை வீட்லேயும் வளர்த்து வர்றாங்க. அதுவும் இல்லாமல் இதை சதுப்பு நிலங்களில் தான் அதிகமாக வசிக்குது. இந்த பறவையோட தலைக்கு மேலே 2-3 இன்ச்சுக்கு ஒரு மெல்லிய கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதனால தான் இதுக்கு இந்த பேரே வந்துச்சு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் கேசோவரி. இந்த பறவையை உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ரொம்ப ஆபத்தான பறவை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே இதோட கால்களில் இருக்கிற நகம் மட்டுமே 10-12 சென்டிமீட்டர் நீளம் இருக்குமாமா. இது குத்துனா ஒரு மனுஷனோட எலும்பே உடையிற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது யாரையாச்சும் தாக்க வரும்போது 2-3 மீட்டர் வரைக்குமே இது குதிச்சு தாக்குமாமா. இதனாலேயே இது அதிக ஆபத்தான பறவைன்னு சொல்கிறாங்க. இதோட சவுண்டை கேட்கறதுக்கு வாழ்ந்து அழிஞ்சு போன டீரெக்ஸோட குட்டியோட சவுண்டு மாதிரியே இது கேட்குமாமா. இது அதிகமாக ஆஸ்திரேலியா, நியூ கினியில் இருக்கிற நார்தன் ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, நியூ பிரிட்டன், ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல எல்லாமே அதிகமாக காணப்படுது. இது அதிகமாக சதுப்பு நிலங்களில் அடர்ந்து காடுகளில் தான் இது இருக்குமாமா. இதோட உயரம் மட்டும் 1 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் மட்டுமே இதோட உயரம் இருக்கும். இதோட எடை மட்டும் 40-60 கிலோ வெயிட் இருக்குமாமா. இது அதோட இறையை பிடிக்கிறதுக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இதோட இறையை பிடிக்குமாமா. இதோட உணவு பழக்கம்னு பார்த்தீங்கன்னா புல்லிலிருந்து பாம்பு, எலி வரைக்குமே இது சாப்பிடுமாமா. இதோட கால ஆண்டு 40-50 ஆண்டுகள் தான் இது உயிரோடு இருக்குமாமா. இது பார்க்கறதுக்கு ஈமு, கோழி, ஆஸ்ட்ரிச் மாதிரியே இது இருக்குமாமா. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் போட்டோ. தமிழில் இதை பயங்கர கண் பறவைன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறதுக்கான காரணமே இதோட உடம்புலையே அதோட கண்ணு மட்டும்தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை கோஸ்ட் பேர்டுன்னு சொல்லுவாங்க. இதை கோஸ்ட் பேர்டுன்னு சொல்கிறதுக்கான காரணமே இது பார்க்கறதுக்கு ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பகலில் குறைஞ்சது 90% மட்டுமே இது அசையாமல் ஒரே இடத்துல அப்படியே இருக்குமாமா. இது பகல் ஃபுல்லாக அப்படியே அசையாமே நிற்கிறனால நைட் அப்படியே இதோட கண்ணு மட்டும் க்ளோவாகி பார்க்கறதுனால இது நைட் யாராச்சும் புதுசாக பார்த்தாங்கன்னா இதை கோஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் இதுக்கு கோஸ்ட்டுன்னு பேர் வந்திருக்கு. இந்த பறவையோட சவுண்டையும் நிறைய ஹாலிவுட் ஹாரர் மூவிஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்டை கேட்கறக்கு ஒரு மனுஷன் சோகமாக இருந்தால் எப்படி சத்தம் போடுவானோ அது மாதிரியே இதோட சவுண்ட் இருக்கும். இது அதிகமாக மத்திய மற்றும் தென்னாப்பிரிக்கா பகுதிகளில் தான் இது அதிகமாக காணப்படுமாமா. அதாவது பிரேசில், கொலம்பியா, பெரு, பனாமா, அர்ஜென்டினா இந்த மாதிரி இடத்துலலாம் தான் இது அதிகமாக காணப்படுதாமா. இது அதிகமாக அடர்ந்த மலைக்காடுகள், திறந்த பகுதிகளில் இருக்கிற மரைக்கிளைகளில் தான் இதை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இது பார்க்கறக்கு ஆந்த மாதிரியே இருக்குமாமா. இதோட கால ஆண்டு வெறும் 20-30 ஆண்டுகள் மட்டும்தான் இது உயிர் வாழுமாமா. இந்த பறவையோட வகையிலேயே மொத்தம் 7 வகைகள் இருக்காமா. இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு காமனாக ஒத்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உடம்புல இருக்கிற கண்ணுமு அப்புறம் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரம் ஒரே இடத்துல அசையாமல் அப்படியே இருக்குமாமா. இதுதான் அந்த 7 வகையிலுமே காமனாக ஒத்து போகிற ஒரே விஷயமாமா. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பறவையோட பேர் பிளாக் ஸ்டர்லிங். இது அதிகமாக ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது அதிகமாக காணப்படுதாமா. இதோட சவுண்டை கேட்கறதுக்கு பிறந்த பச்சிலங்குழந்தையோட சவுண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரியே இதோட சவுண்டு இருக்குமாமா. இந்த ஒரு பறவை ஈஸியாக சிட்டி லைஃபுக்கு அடாப்ட் ஆயிருமாமா. அதனாலேயே இதை நிறைய பேர் பெட்டாக வளர்த்தி வரும். இதோட நீளமே 20-23 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதோட எடைன்னு பார்த்தீங்கன்னா 70-90 கிராம் தான் இருக்குமாமா. இது பார்க்கறதுக்கு பிளாக் கலர்ல இருந்தாலும் சன்லைட் படும்போது கிரீன் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் இது க்ளோ ஆகுமாமா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இதுக்கு பார்ட் 2 வேணுமா இல்லை அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.